வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். மண்டே மார்னிங்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. சமைச்செல்லாம் முடிச்சு தம்பி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. டஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டஸ்ட்டுங்க. காற்று இந்த பக்கம் அடிக்கிறங்காட்டி வந்து மண் தூசி எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த ஷெல்ஃப்லாம் லைனர் போட்டங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இல்லைன்னா அப்படி பிசு 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 பிசுன்னு ஒட்டின மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் எல்லாமே. அந்த லைனர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனரில் வந்து லைட்டாக தொடச்சி எடுத்தோடனே வந்துருச்சு. ஷெல்ஃப்லலாம் பெருசாக வந்து சுத்தமாகவே அந்த டஸ்ட்டே இல்லைங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வேலையுமே வந்து சீக்கிரமாக ஆகிடுச்சு. நான் கூட டைம் எடுக்கும்னு நினச்சேன். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் நான். ஷெல்ஃபை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சனில் இருக்கிற இந்த கார்னர் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அதையுமே வந்து தொடச்சிட்டு கண்டெய்னர் எல்லாமே தொடச்சி மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வரலட்சுமி நோம்பி வேறு வருது. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 15 daysக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீஃபில் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்து கழுவி வச்சுட்டு அகைன் வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடம் அடிக்கடி மிஸ் ஆகிருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம தொடச்சி எடுக்கணும். பட் ஆனால் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பண்ணுறப்ப வந்து பண்ணி முடிச்சுட்டு அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் அப்படின்னு தெரியலை. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். டஸ்ட்டோடு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பண்ணணுமான்னு தோணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பண்ணினதுக்கப்புறம் தாங்க வந்து அந்த கிச்சனுக்கே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அடிக்கடி வந்து இப்படி தாங்க நான் தொடச்சி எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக வச்சுருவேன். அது டஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா இது இன்னொன்று ஏதோ மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர்த்துக்கு அந்த ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தாங்க அப்பப்போ கண்டிப்பாக தொடச்சி நான் எடுத்து வச்சுருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லன்ச் எல்லாமே வந்து சமைக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னரில் வைக்கிறது டீ கண்டெய்னர் அது மாதிரி வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தாங்க இருந்தது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.